BIT EEE 2025 கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபேஸ் நம்பர் 3 இதில் கலந்து கொள்ள காத்துக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நாளை மற்றும் நாளை மறுநாள் that is 27th May and 28th May நம்ம ஃபேஸ் 3 BIT கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ள போகிறோம். இதில் உங்களுக்கு எந்தெந்த பிரான்ச்சஸ் எந்தெந்த ப்ரியாரிட்டி லெவலில் இருக்கணும் அப்படின்றத இந்த சமயத்தில் நீங்கள் நேரோ டவுன் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நான் இந்த கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் தொடங்குறதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு சிறிய இன்புட்டாக இந்த சின்ன வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் எலக்ட்ரிக்கல் கிளஸ்டரில் இருக்கிற 3 பிரான்ச்சஸை நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். தட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கோர் பிரான்ச் வெர்சஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் VLSI design and technology versus electronics and communication engineering with the specialization of biomedical engineering. கரிக்குலம் மற்றும் சிலபஸ் இதை பொறுத்து இந்த 3 பிரான்ச்சஸ்க்கும் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு, என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் நான் சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா subscribe my channel and post your comments in the comments section. BIT யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் வெள்ளூர் கேம்பஸ், சென்னை கேம்பஸ், அமராவதி கேம்பஸ் அண்ட் போபால் கேம்பஸ் இந்த எல்லா கேம்பஸ்லையுமே கரிக்குலம் ஸ்ட்ரக்சர் அண்ட் சிலபஸ் சேமாக தாங்க இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளூரில் படிக்கிற இசி ஸ்டூடெண்ட்டும் சென்னையில் படிக்கிற இசி ஸ்டூடெண்ட்டும் சேம் செட் ஆஃப் கோர்சஸ் தான் படிப்பாங்க, சேம் செட் ஆஃப் சிலபஸ் தான் படிப்பாங்க. According to AICTE norms, இந்த லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் ஃபியூ கேட்டகரிஸ் கீழே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த கேட்டகரிஸை வச்சுக்கிட்டு ஒரு கேட்டகரிக்கும் எவ்வளோ கிரெடிட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த அனாலிசிஸ்க்கு நான் எடுத்துகிட்டு இருக்க 3 பிரான்ச்சஸ் ECE, ECE வித் VLSI டிசைன், ECE வித் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஃபவுண்டேஷன் கோர் கோர்சஸ் கம்பேர் பண்ணோம்னா ECE அண்ட் VLSI டிசைன் சேமாக இருக்குது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டிசிப்ளின் லிங்க்டு இன்ஜினியரிங் சயின்சஸ் மோரர்லெஸ் 3 பிரான்ச்சஸ்க்கும் ஈக்குவலாக இருக்குது. டிசிப்ளின் கோரில் இருக்கிற கோர்சஸ் ECE அண்ட் VLSI டிசைன் சேமாக இருக்குது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸ்பெஷலைசேஷன் எலெக்டிவ் எடுத்துட்டோம்னா ECE அண்ட் VLSI டிசைன் சேமாக இருக்குது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ப்ராஜெக்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப், ஓப்பன் எலெக்டிவ், பிரிட்ஜ் கோர்ஸ் அண்ட் நான் கிரேடட் கோர்ஸ் ரெக்குயர்மெண்ட் இதையெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா எல்லா கிரெடிட்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஸ்லைட் இஸ் தட் இன் எனி கேம்பஸ் ஆஃப் VIT institutions curriculum and syllabus will be the same for a particular branch. ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ண போகிற கேட்டகரி ஃபவுண்டேஷன் கோர் கேட்டகரி ஃபார் ECE, ECE with VLSI design, ECE with biomedical engineering. So we start from engineering physics, theory and laboratory, engineering chemistry and corresponding laboratory, computer programming side பார்க்கும்போது we have Python and Java 2 programming languages. Then basic electrical and electronics theory and laboratory. லாங்குவேஜ் சைடில் வரும்போது டெக்னிக்கல் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அண்ட் கரஸ்பாண்டிங் லெபார்டரி, டெக்னிக்கல் ரிப்போர்ட் ரைட்டிங், தென் ஃபாரின் லாங்குவேஜுக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஜப்பானீஸாக இருக்கலாம், ஒரு ஜெர்மன் லாங்குவேஜாக இருக்கலாம். தென் HSM எலெக்டிவ், HSM ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹியூமானிட்டிஸ், சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். தென் மேத்தமெட்டிக்ஸ் சைடு வரும்போது கேல்குலஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் லெபார்டரி, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் லீனியர் அல்ஜிப்ரா, probability and statistics and corresponding laboratory. Then coming to soft skills, here we have 4 courses. One is quantitative skills practice 1, second one quantitative skills practice 2, then qualitative skills practice 1, qualitative skills practice 2. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நம்ம பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுற விஷயமே சாஃப்ட் ஸ்கில். VIT இன்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும், VIT யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ஸ்கில் ப்ராக்டிசஸ் are employed in the regular curriculum itself. For
ECE, ECE VLSI design and ECE biomedical engineering. இங்க நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த மூணு பிரான்ச்சஸ்க்கும் இந்த எல்லா கோர்ஸுமே காமன் கோர்ஸாவே இருக்கு. ஸோ எஸ் இண்டிகேட்ஸ் எஸ். ஸோ எஸ் ஃபார் காமன் கோர்சஸ் அண்டர் ஃபவுண்டேஷன் கோர் ஃபார் ECE, ECE with VLSI design and ECE with biomedical engineering. அடுத்ததான் நம்ம பார்க்க போற கரிக்குலம் கேட்டகரிஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப், ஓப்பன் எலெக்டிவ், பிரிட்ஜ் கோர்ஸ், then non-graded core requirements. For ECE, ECE VLSI design, ECE biomedical engineering, we have same structure under the curriculum aspects. But ஒரு difference என்ன வரும்னா, students projects and internship execute பண்ணும்போது ECE students அவங்க டொமைன்ல பண்ணுவாங்க, with VLSI design specialization ஓட இருக்கிறவங்க அவங்க டொமைன்ல பண்ணுவாங்க. biomedical engineering students அவங்க டொமைன்ல ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் கேரி அவுட் பண்ணுவாங்க. ஓப்பன் எலெக்டிவ் அப்படின்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கோர்சஸ் இல்லாமல் அதர் தேன் டெக்னிக்கல் கோர்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த செலெக்ஷனுமே நமக்கு சேமாக இருக்கு. தென் பிரிட்ஜ் கோர்ஸ் மூணு பிரான்ச்சஸ்க்கும் சேமாக கொடுக்குறாங்க. தென் நான் கிரேடட் கோர் ரெக்குயர்மெண்ட்டும் சேமாக கொடுக்குறாங்க. Next category பார்க்கும்போது we have discipline linked engineering sciences category. So under this category we have 3 courses or 3 subjects. ECE and ECE with biomedical engineering இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது under discipline linked engineering sciencesல 3 courses எக்ஸாக்டா சேமா இருக்கு. அதே சமயத்துல ECE with VLSI design பார்க்கும்போது ஒரே ஒரு சேஞ்ச் electronic materials then physics for semiconductor devices instead of signals and systems. ஏன் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்கன்னா signals and systems is a basic course for digital signal processing as well as basic course involved in communication related applications. In ECE VLSI design நமக்கு communication aspect இல்லாதனால we have electronic materials course and physics of semiconductor devices course. Then circuit theory is common for all the 3 branches. அடுத்ததா நம்ம பார்க்க போற கேட்டகரி discipline core category. Meaning of discipline core is that ஒரு பிரான்ச்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸை எல்லாம் இந்த சப்ஜெக்டை எல்லாம் கண்டிப்பா படிச்சிருக்கணும். அதனோட மீனிங்ல தான் discipline core அப்படிங்கிற கீவேர்டை காயின் பண்ணிருக்காங்க. So coming to ECE, ECE with biomedical and ECE with VLSI design, இந்த கோர்ஸ் எல்லாம் காமனா இருக்கு. That is digital system design theory and laboratory, microprocessors and microcontrollers theory and laboratory, electromagnetics, electromagnetic field theory, then analog circuits theory and corresponding laboratory, digital signal processing and corresponding laboratory, control systems theory course, VLSI system design theory and corresponding laboratory. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் மூணு பிரான்ச்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் காமன் டிசிப்ளின் கோர் கோர்சஸை படிக்கிறாங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து தீஸ் 3 பிரான்ச் ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபரெண்டான கோர்சஸை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கம்மிங் டு ECE பிரான்ச். ECE பிரான்ச்ல இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஆஸ்பெக்ட்ஸை படிச்சு முடிச்சுட்டாங்க. ECE stands for electronics and communication engineering. So second domain communication part la we have multiple courses. Say for example analog communication systems theory with laboratory, antenna and microwave engineering theory and laboratory, digital communication systems theory and laboratory, wireless and mobile communications theory and laboratory, optical fiber communications theory and laboratory, computer communications and networks theory and laboratory. இதே நம்ம பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச்சோட கம்பேர் பண்ணும்போது they are also studying same structure of communication papers because பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டெலிமெடிசின் அப்படிங்கிற கான்செப்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தட் இஸ் ஒரு இடத்துல ஒரு வேல்யூவை மெஷர் பண்ணி இன்னொரு இடத்துக்கு அதை டிரான்ஸ்மிட் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் பண்ணுறோம், ஹார்ட் பீட் ரேட் மெஷர் பண்ணுறோம். இதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க they should know
all the communication aspects. That's why biomedical engineering specialization la irukra studentum communication aspects related courses படிக்கிறாங்க. So analog communication systems, antenna and microwave engineering, digital communication systems, wireless and mobile communications, optical fiber communications, and computer communications and network. Now we are moving to ECE with VLSI design. ECE with VLSI designs இதில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக வேறு செட் ஆஃப் கோர்சஸை படிக்கிறாங்க. Say for example, scripting languages and verification and corresponding laboratory, semiconductor device modeling and laboratory, computer architecture, ASIC design and corresponding laboratory, computer aided design for integrated circuit design, then CMOS analog IC design and corresponding laboratory, VLSI technology and laboratory, and finally ஒரே ஒரு கோர்ஸ் principles of communication systems ECE VLSI design படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம லேண்ட் ஆயிருக்கிற கேட்டகரி ஸ்பெஷலைசேஷன் எலக்டிவ்ஸ் கேட்டகரி, விச் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கேட்டகரி அண்டர் கரிக்குலம் ஸ்ட்ரக்சர். இந்த பாயிண்ட்ல இருந்து தான், இந்த ஸ்பெஷலைசேஷன் எலக்டிவ்ஸ் கேட்டகரியில் இருந்து தான் ஒரு பிரான்ச்சோட ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபரண்டான கோர்சஸ் அவங்க பிரான்ச்சுக்கு கனெக்டடான கோர்சஸ் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபார் ECE ஸ்டூடெண்ட்ஸ் we have object oriented programming, AI and ML, satellite communication, radar systems, robotics and automation, information theory and coding, electromagnetic interference and compatibility, optical networks, digital image processing, embedded system design, deduction, estimation and modulation theory, cognitive radio networks, FPGA based system design, ASIC design, microwave integrated circuits, sensor technology, micro electro mechanical system, that is MEMS, cryptography and network security, then project based courses சிலது இருக்குங்க. Coming to ECE with the specialization of biomedical engineering, எங்ககிட்ட ஒரு incomplete list தான் இருக்கு. இப்போதைக்கு இதை நான் சொல்லுறேன். Then futureல எங்களுக்கு full complete list கிடைக்கும் போது I will update the video. So under ECE with the specialization of biomedical engineering, we have anatomy course along with the corresponding laboratory, biomedical instrumentation and measurement 1 and 2 as well as corresponding laboratory, biosignal analysis and laboratory, say for example ECG, EMG, like that. Then medical imaging technologies such as MRI scan, CT scan, X-ray, these radiology related images. Then medical image analysis and corresponding laboratory, then biomaterials, which is a basic course for designing biosensors, then biomechanics, then how to manage the hospital, that is hospital management, then telemedicine and telecare. இந்த செட் ஆஃப் கோர்சஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த ECE ஸ்டூடெண்ட் படிக்கிற லிஸ்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் எலக்டிவ்ஸ்க்கும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற லிஸ்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் எலக்டிவ் கோர்ஸுக்கும் என்டையராக ஒரு டிஃபரன்ஸை பார்த்துருப்பீங்க. தென் கம்மிங் டு ECE VLSI design branch, students are studying different set of specialization electives, that is 2D materials and devices, compound semiconductors, quantum technology, thin film characterization, photovoltaic and energy conversion devices, memory devices and circuits, low power VLSI, testing of VLSI, embedded system design with FPGA, VLSI design signal processing, advanced computer architecture, computational techniques, mixed signal circuit design, CMOS radio frequency IC design, electronics packaging, AI and machine learning for IC. இது உண்மையிலேயே ஒரு ஒண்டர்ஃபுல்லான கோர்ஸுங்க. VLSI டிசைன் படிக்கிற ஸ்டூடெண்ட் அவர் இன்டகிரேட்டட் சர்க்யூட் ஃபேப்ரிகேட் படிக்கும்போது how to apply AI concepts and machine learning concepts. Neuromorphic computing, design of CMOS phase locked loop, then hardware security, high-speed interconnects for VLSI design, stacked IC design, verification methodologies, then advanced semiconductor devices, introduction to MEMS, and finally project-related courses under specialization electives. So இந்த டேபிளை நீங்கள் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ நான் VLSI வேணுமா, ECE இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வேணுமா, ECE இன் VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி வேணுமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு
இந்த ஸ்லைட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். VIT EEE 2025 கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபேஸ் 3ல கலந்து கொள்ள போகின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரம் பைசன் கோபிநாத். இந்த வீடியோவிலிருந்து உங்களுக்கு சில யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.